எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்காக சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். டைவர்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது பசங்களுக்கு. கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைலில் வந்துருச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து எந்த வித இதுவும் இல்லை. அவங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸை மொபைலே வச்சு பார்த்துட்டு இருக்காம முடிஞ்ச அளவுக்கு பாதியாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். சின்ன பருவம் தான் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் போனால் வாழ்க்கையில் பயங்கரம் நிறைய பார்க்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வணக்கம். நான் தான் உங்கள் பிரியா முரளி. கோவை பிரியா முரளி KPM சேனல் யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வாரம் 6ஆம் வாரம் ஏதாவது ஒன்று அவேர்னஸ், ஏதாவது மக்களுக்கு என்னால் ஒரு 10 பேர் பார்த்தா கூட எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, சமீபமாக எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. போர்டு எக்ஸாம்ஸ் 10th 12th எல்லாம் ஆரம்பித்து எல்லாம் பரபரப்பாக இருக்குது. யார் பரபரப்பாக இருக்காங்க? பசங்களா? இல்லை பேரண்ட்ஸு. அவங்க தான் ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. பசங்க ரொம்ப எப்பவும் போல் ஜாலியாக மொபைல் அப்படியே சேட் பண்ணிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு படம் பார்த்துட்டு, ஆனால் எக்ஸாமும் ரொம்ப கூலாக எழுதி நல்ல மார்க்கும் எடுத்து நல்ல செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸுக்கு இருக்கிற பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னடா நம்ம பையன் படிக்க மாட்டாங்கிறானே, மொபைல் வச்சுட்டு இருக்கானே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. டீச்சர்ஸ்க்கும் அவங்களுக்கும் அவங்க சொல்லி கொடுக்க தான் முடியும். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வீட்டில் பேரண்ட்ஸ் அவங்களோட பொறுப்பு இருக்குதுல்ல. ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாட்டி ஒரு டிப்ஸு, எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கு ஒரு டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்காக இப்போ நம்ம யார்கிட்ட பேச போகிறோன்னா, சிந்தியா மேம் CS அகாடமி ஸ்கூலில் கோஆர்டினேட்டராக இருக்காங்க அண்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். ஸோ இப்போ நான் பேசுகிறத விட அவங்கக்கிட்டேருந்து நிறையா டிப்ஸ் அவங்க பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ சிந்தியா மேடம் கிட்டேருந்து நம்ம டிப்ஸ் எல்லாம் கேட்போம். மேடம் வணக்கம். வணக்கம். நான் சிந்தியா, CS அகாடமியில் கோஆர்டினேட்டராக இருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் 24 வருஷம் நான் டீச்சராக இருந்திருக்கேன். இப்போது குழந்தைங்களுக்காக நிறைய பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்போ பிரியா மேம் என்கிட்ட கேட்டாங்க, மேம் ஏதாவது ஒன்று குழந்தைங்களுக்காக ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. குழந்தைங்களுக்காக சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ பரீட்சை டைம், எல்லாருக்குமே பரீட்சை டைம். இப்போ மாணவ கண்மணிகளுக்காக நான் ஒரு சின்ன 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த டிப்பு யாருக்குன்னா, நல்லா படிச்சுட்டு டாப்பராக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இல்லை. இப்போ டாப்பராக இருக்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இந்நேரம் புக்கு கரைச்சி குடிச்சிட்டு அடுத்த நிமிஷத்துக்கு வேறு என்னன்னு தேடிக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க. அவங்களுக்காக இந்த டிப்ஸ் கிடையாது. இப்போ நான் சொல்கிற டிப்பு யாருக்குன்னா, ஒரு வருஷமாக ஐயோ படிக்காமல் விட்டுட்டோமே, இப்போ எக்ஸாம் வந்துருச்சு, கடைசி நிமிஷத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி படிக்க போகிறேன்னு கவலையோடு இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 60 மார்க்கு கேரண்டியாக நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. இப்போ இந்த 60 மார்க்கு எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்ப்போமா? இப்போது நம்ம குழந்தைங்கனால 3 மணி நேரம் கம்பல்சரியாக கண்டினியூஸாக டிவி சேனலில் உட்கார முடியுது. 3 மணி நேரம் மொபைலில் கண்டினியூஸாக உட்கார முடியுது. 3 மணி நேரம் வீடியோ கேம் விளையாடும் போது ஒரு 3 மணி நேரம் நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுக்க போகிற ஒரு படிப்புக்கு கொடுக்க முடியாத கண்ணுங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் முதல் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் டிப்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் புக்கை இது வரைக்கும் படிக்கவே இல்லை, இப்போ உங்களால் 15 சாப்டர் எடுத்துகிட்டு 1 நிமிஷம் 2 நாளில் கண்டிப்பாக படிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 5 வருஷத்தை பேப்பர் எடுங்க. ஆன்சர் கீயோடு உங்களுக்கு பதிவிறக்கம் பண்ணுங்கள். அத்தனையும் ஆன்சரோடு இருக்குது. 5 வருஷத்து பேப்பர் 5 வருஷம் எடுக்க முடியலையா, 3 வருஷத்தை பேப்பராவது எடுங்க. 30 மார்க்கு கேரண்டி. அந்த 3 பேப்பர் எடுத்து ரொம்ப சின்சியராக அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு வேர்டையும் அதுவும் 1 வேர்டு ஆன்சராக விடாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் கட்டாயமாக சின்சியராக உட்காந்து அந்த 3 பேப்பரை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 30 மார்க்குக்கு நான் கேரண்டி. ஏன்னா 90% ஆஃப் த சிலபஸ் அதில் அப்படியே கவர் ஆகிருக்கும். நீங்கள் புக்கை இப்போ எடுத்து திருப்பி படிக்கணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் உங்களுக்கு புரியாது. அதனால் இந்த பேப்பரையும் ஆன்சர்க்கையும் வச்சு சின்சியராக படிங்க. கண்டிப்பாக மார்க்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு தட்டில் காலையில் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்கன்னா 10 இட்லி வச்சா உங்களால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. 3 சாப்பிட்லாம், பாக்கி என்ன பண்ணுவோம், வேஸ்ட் பண்ணுவோம். அதனால் திருப்பி அந்த இட்லி ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக சாப்பிட முடியும். அதனால் டைம் ஷேரிங் பண்ணி படிக்க பாருங்கள். இப்போ 3 பேப்பர் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் இப்போவே உட்காந்து 10 மணி நேரம் உட்காந்து படிக்க போகிறேன், 2 மணி நேரம் தான் தூங்க போகிறேன்னு சொன்னால் நீ 10 மணி நேரம் படித்தது அப்படியே வேஸ்ட். ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. கடைசியில் எக்ஸாம் ஹாலில் போய் சொன்னீங்கன்னா ஒன்றுமே ஞாபகத்தில் நிற்காது. ஏன்னா பிரெயினுக்கு எப்பொழுதும் நம்ம கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் எதை வேணாலும் செய்ய முடியும். அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லை கண்ணுங்களா? மேம் அருமையாக பேசுனீங்க. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டீஸ்னால் ஸ்கூலில் தான் இருக்கும். ஒரு கேம்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸு, அதை விட்டால் படிப்பு, பின்ன ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே வெளியில் போவோம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா
டைவர்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது பசங்களுக்கு. மொபைல் நமக்கே இருக்குது, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் ஒரு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் டிவி, சேட்டிங்கு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக அந்த சோஷியல் மீடியா வந்து இந்த பசங்களோட டைவர்ஷனுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து எப்படி இந்த பசங்களை வந்து அந்த எக்ஸாம் டைம் அட்லீஸ்ட் அந்த நேரமாவது ஒதுக்கி அந்த மொபைல் ஃபோனு அதெல்லாம், ஏன்னா உங்களுக்கு ஒரு காலத்தில் இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைலில் வந்துருச்சு. அதுலேருந்து இப்போ அந்த பசங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியல. சில பேரண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் மொபைல் கொடுக்கவே மாட்டாங்க. பட் வேறு வழி இல்லாமல் அந்த கோவிட் டைமில் நம்ம மொபைல் கொடுத்து பசங்களை பழக்கி விட்டு இப்போ எல்லாமே இப்போது ஏதாவது ஒரு கூகுளில் சர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த படிப்பு விஷயமும் அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக நமக்கு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லாமே இந்த மொபைல்லே இருக்கிறதுனால அதனால் இந்த எக்ஸாம் டைமில் எப்படி அந்த பசங்க அதுலேருந்து டைவர்ஷன் படிப்பில் எப்படி உள்ளே போகிறது. அண்ட் இன்னொன்று மெயினாக என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா படிக்கிற குழந்தைகளை பற்றி கவலை இல்லை சொல்லிட்டேங்க. இப்போ நல்ல ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூல், பெரிய ரிச்சான ஸ்கூல், அவங்க எஜுகேஷன் கொடுக்கறத பற்றி கவலையே இல்லை. அவங்களே வந்து எப்படி 100% ஸ்கூலுக்கு மார்க் வேணுங்கிறதுனால அவங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து எந்த வித இதுவும் இல்லை. அவங்களுக்கு டியூஷன் போனால் கூட டியூஷன் ஃபீஸ் ஜாஸ்தி இருக்குது சொல்லிட்டு பயந்துட்டு அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது சொல்லுங்கள். இது நாட் ஒன்லி ஃபார் 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதுகிற பசங்க எல்லாருக்குமே சேர்த்து உங்களோட ஒரு டிப்ஸை சொல்லுங்கள் எனக்கு. பிரியா மேம், இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, இப்போ மொபைலோட அடிக்ஷன் ரொம்ப இருக்குது, அதுலேருந்து குழந்தைங்களை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு கேட்டீங்க. அது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். ஏன்னா இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க மக்களும் கரெக்ட் தான், அது ரொம்ப கரெக்ட் தான். இப்போ பேரண்ட்ஸாவது வேறு ஏதோ பிஸ்னஸ் விஷயமா அது மாதிரி பார்த்துருக்காங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அதை படிக்கிறதுக்குன்னு எடுத்தாங்கனாக்கா படிக்கிறது மட்டும் அவங்களால அதில் பண்ணவே முடியாது. ஸ்கூல்லேருந்து நிறைய வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அதில் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும், அந்த மெட்டீரியல்ஸை மொபைலே வச்சு பார்த்துட்ருக்காம முடிஞ்ச அளவுக்கு பாதியாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். பிரிண்ட் அவுட் இருக்க காசு இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபாய்க்கு எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு பிரிண்ட் அவுட்டில் படிக்கிட்டோம். அப்போது நம்ம யூசேஜ் சொல்லுங்கள். இப்போ மொபைல்லேருந்து நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ டீச்சிங் வந்து கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் புக்கை பார்த்து தானே, அதுதானே உங்களுக்கு இல்லை. புக்கில் வந்து நம்ம புக்கில் இருக்கிறத வந்து அப்படியே நம்ம டீச் பண்ணி கான்செப்ட் கொடுத்துருப்போம். இப்போது சிபிஎஸ்சி ஸ்கூலுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லை இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்திங்கன்னா சமச்சீர் கல்வி ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்குது. நான் டைரெக்டாக எந்த கேள்வியும் வரதில்லை, சுற்றி வச்சு தான் கேள்விகள் கேட்குறான். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு புரியறதுக்கு வந்து இப்போ ஒரு டீச்சர்னால ஒரு லெசனில் 50 கேள்வி கொடுக்கலாம், 100 கேள்வி அதுக்கு கொடுக்க முடியாது. அதனால நம்ம அத்தனை கேள்வியும் நம்ம வேறு இடத்துல போட்டு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ அவன் அதை படிக்கும் போது எங்கேயாவது இருந்து எடுத்து தான் படிக்கணும். அப்போ அவன் டவுன்லோட் பண்ணுறதோ இல்லை டீச்சர்ஸ் கொடுத்த மெட்டீரியல் எடுக்கிறதுக்கோ அவன் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் அவனை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் ஓப்பன் பண்ணால் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வந்துடும். அது சின்ன வயசு க்யூரியாசிட்டி நிறைய இருக்கும், பார்க்கலான்னு தோணும். அதனால் அதோட யூஸை குழந்தைங்க மனசு வச்சாதான் ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கணும். குழந்தை மொபைல் யூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் கம்பல்சரி கூட இருக்கணும். சரி, என் குழந்தை என்னமோ மொபைலில் பண்ணிகிட்ருக்கான், பண்ணட்டும்னு விட்டுறவே முடியாது. இந்த காலத்தில் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் குழந்தைங்க பக்கத்தில் இருந்து தான் படிக்க வைக்கணும். இல்லைனா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன், படிக்கிறத விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிடுவாங்க. அப்புறம் மேம், இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போது 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்னிங் வந்து படிக்கிற டைமிங்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஆமாம். இப்போ எக்ஸாம் டைமில் வந்து ராத்திரி ரொம்ப நேரம் 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு காலையில் எந்திரிக்க முடியாமல் டயர்டாக காலையில் அதுலேயே அது மறந்துடும். கண்டிப்பாக மறக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம், ஒரு டிப்ஸ் மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ சில குழந்தைங்களுக்கு பிரியா மேம் சாயந்தரமாக படித்து கொஞ்சம் லேட் நைட்டு உட்காந்தா தான் படிக்கவே முடியும். சில குழந்தைங்களுக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படித்தா தான் படிக்க முடியும். சிலதுங்க அந்த பயத்துலேயே முழு ராத்திரியும் உட்காந்து படிக்கணும் நினைப்பான். அப்படி படிக்கவே கூடாது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் படிக்கிறத கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணி படிங்க. ஒரு 3 மணி நேரம் உட்காருங்களா, சின்சியராக உட்காருங்க. அப்புறம் 1 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் போய் சாப்பிட்டு வாங்க, ஏதோ கொஞ்சம் நேரத்தில் டிவி பார்க்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சிடலாம். அதான் மொபைலில் தான் ஆயிடுச்சு. ஆனால் வெளில போயிட்டு வரலாம், பேரண்ட்ஸ் கூட போய் பேசிட்டு வாங்க, வெளியில் போங்க, கொஞ்சம் நேரம் ஃபுட்பால் தட்டிட்டு வாங்க, ஏதோ ஒன்று போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இல்லைனா கண்டினியூஸாக உட்காந்திங்கன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமே போயிடும். சரிங்களா? அதே மாதிரி காலையில் எந்திரிக்கிறதுன்னு சொன்னால் அந்த 3 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப 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 நல்லதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் உண்மை ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுங்க. 3 மணிக்கு எந்த சத்தமும் இல்லாமல் நிம்மதியாக நிதானமாக அருமையாக படிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு.
3 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் படிங்க. திருப்பி ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒன்றுமே இல்லை. ஹால்குள்ளே போகும். கரெக்டு. கரெக்ட். ஹால்குள்ளே போகிறோம். ஆமாம். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் படிக்கிறது ஒன்றுமே வராது, மறந்துடுவாங்க. அந்த அவசரத்தில் படிக்கிறது பிள்ளைகளுக்கு அது ஒரு டென்ஷன். ஹால்குள்ளே போய் துரத்தி விடுற வரைக்கும் புக்கில் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது வந்து அது எதுவுமே எங்களுக்கு ஞாபகத்தில் பிள்ளைங்க புரிய மாட்டேது. அதோட எதிர்பார்ப்பில் தான் அதுக்கு படிச்சுட்டு போகுதுங்களே ஒழிய அது வந்து அது வராதுன்றது அதுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அதெல்லாம் கவனமாக வச்சு படித்தா தான் பிள்ளைங்கனால எக்ஸாமை நல்லபடியாக பாஸ் பண்ண முடியும். 3 டிப்பு. முதல் டிப்புன்னா 5 வருஷத்து பேப்பரை பாருங்கள். அடுத்தது நிதானமாக டைமை ஸ்டாகர் பண்ணுங்கள். 3வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்ச 4 கேள்வியை கூட பத்திரமா அழகாக நீட்டாக எழுதுங்க. ஆமாம். ஒரு டீச்சர் வந்து இப்போ பேப்பர் திருத்த போகிறவங்களுக்கு 50 பேப்பர் 60 பேப்பர் ஒரு நாளைக்கு கிடைக்கும். மட்டன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேப்பர் வந்து படிக்க முடியாமல் அப்படியே இரிட்டேஷனாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் வந்துடும். சரிங்களா? புரியலன்னால பேப்பர் அழகாக ஒவ்வொரு வார்த்தைகள் கீழேயும் ஒவ்வொரு ஆன்சர் தப்பும் ஒரு லைன் விட்டு அழகாக எழுதுங்க. தெரிஞ்ச 4 வார்த்தைகளை முதல் பளிச்சுன்னு எழுதிடுங்க. அப்புறம் தெரியாததை நீங்கள் பின்னாடி போய் கடைசியில் எழுதுங்க. மார்க் முன்னாடி பலன்னு விழுந்துச்சுன்னா அடுத்ததும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையை பார்த்து நிதானமாக அழகாக எழுத பழகுங்க. பேரண்ட்ஸ்க்கு என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? பேரண்ட்ஸ்க்கா, இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களை மோட்டிவேஷன் மட்டும் பண்ணால் போதும், தொந்தரவு பண்ண வேண்டாம். படி 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 படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ குழந்தை ஒன்று இருக்குது, பேரண்ட் வந்து குழந்தைய தூங்கவே விடுறதில்ல. நீ 12 வரைக்கும் படிக்கணும், நீ 3 மணிக்கு எந்திரிக்கணும். ஸ்கூலில் வந்துச்சு அந்த குழந்தை தூங்கிட்டே இருந்துச்சு. ஏண்டாப்பா இப்படி தூங்குறேன்னா, எங்கள் அம்மா என்னை படின்னு வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க மேம், அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லுது. அதனால் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கனால படிக்க முடியும். படிக்கன்னு மோட்டிவேட் மட்டும் பண்ணால் போதும். படிக்கிறானான்னு மட்டும் கூட இருந்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு போர்டு எக்ஸாம் 10th 12th தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதான். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த விதத்தில் பேரண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும், வீட்டில் வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியர் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆமாம் அப்படின்னு. ஸோ அதுதான் இப்போ வந்து டீச்சர்ஸாக உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் சப்போர்ட் கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு? இப்போ எக்ஸாம் டைம்ங்கும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறீங்களா? அந்த ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு வந்து 100% வேணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அது ஆமா முக்கியம் தான். ஆனாலும் இப்ப வீட்ல நம்ம பிரஷர் கொடுக்கறோம்னு சொல்றேன். அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸும் ஸ்கூல்ல இருந்தும் பிரஷர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிட்டு இருக்கலாம், சில ஸ்கூல்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பிரஷர் இருக்குன்னு சொன்னா அவங்க ரிவிஷன் கொடுக்கறதுக்கு வந்து அவங்கள வந்து படின்னு கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இதெல்லாம் முக்கியமானது, இது முக்கியமானது, இது படிங்க அது படிங்கன்னு கைடு தான் பண்ணிட்டே இருப்பாங்களே ஒழிய ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. இதை படித்து எனக்கு கூட அதை பண்ணி எந்த டீச்சரும் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதுவும் எங்கள் ஸ்கூலில் ப்ரெஷரே கிடையாது. எங்கள் ஸ்கூலில் இந்த ஹாப்பி ஸ்கூலுன்னு பேரே வாங்கியிருக்கு, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குது. ஹாப்பி ஸ்கூல்னு வாங்கியிருக்கேன். அதனால குழந்தைங்களை வந்து சின்ன பருவம் தான் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் போனால் வாழ்க்கையில் பயங்கரமாக நிறைய பார்க்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து சந்தோஷமாக இருக்கிற பருவம். அதனால எவ்வளோ தூரம் குழந்தைங்களை ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபீவரில் இருப்பாங்க குழந்தைங்கலாம் பயந்துட்டு. ஆனாலும் பேரண்ட்ஸும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, படி நாளைக்கு எக்ஸாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பசங்க உள்ள படிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க டிவி சீரியல் பாக்குறது, அவங்க ஆக்டிவிட்டிஸ் இல்ல மொபைல்ல பாக்குறது. எல்லா பேரண்ட்ஸும் அந்த தப்பு பண்ணுவாங்க கண்டிப்பா. சோ அவங்களுக்கு அட்வைஸ் நம்ம சொல்ல முடியாது. அவங்க கேரக்டர் உடனே எல்லாம் நம்ம நம்மளும் நானும் அந்த தப்பு பண்ணிருக்கேன். பசங்க படிக்கும்போது அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க படிச்சுப்பாங்க, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா மார்க் வரலைன்னா மட்டும் கொஸ்டின் கேட்போம், நீ படிச்சியா? ஆனா நம்ம சைட்ல இருந்தும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா? பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி? சில இடத்துல என்ன சொல்றது, சின்ன வீடு இருக்கும், 2 ரூம் தான் இருக்கும். ஒரு அதே ரூமில் தான் குழந்தையும் படிக்கணும், அதே ரூமில் தான் டிவி பார்க்கணும். பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்காது, டிவி மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ஏதோ பேரண்ட் இல்லைனா குழந்தை 2 பேரில் ஏதோ ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பேரண்ட்டோ பெரியவங்களோ சரி இது என் குழந்தையோட ஃப்யூச்சர் டைம், படிக்கிறத நம்ம இப்போ டிவி பார்க்குறத நிறுத்திக்கலாம், காலையில் பார்த்துக்கலாம், குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், அந்த மென்டாலிட்டி. இல்லைன்னா குழந்தை ஐயோ சரி இவங்களுக்கு இது ஒன்று தானே, நான் வெளியில் போய் எங்கேயாவது இதில் உட்காந்து நான் படிச்சுட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸோட போய் படிச்சுட்டு வரேன். 2 பேர்த்தில் யாரார்கிட்ட ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கு சுமூகமாக போய்கிட்டு இருக்கும். ரொம்ப நல்லா பேசுனீங்க மேம். 10th and 12th போர்டு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ குழந்தைங்களும் சரி, குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன். ஏன்னா டேர்னிங் பாயிண்ட்
எங்கே கேட்டாலும் என் பையன் 10th எழுதுனா, என் பையன் 12th, என்னால் வெளியில் ஆமா. வர முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண ரொம்ப அந்த ஒரு பிரேக், அந்த ஒரு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவங்க யார்கிட்டயும் ஃபோனும். சில பேரண்ட்ஸ் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. பேச இப்போ மாட்டாங்க. லீவ் எல்லாம் எடுத்துட்டு குழந்தை கூட உட்காந்துருக்காங்க. ஒரு வருஷம் குழந்தைய பார்த்தது கிடையாது, என்ன பண்ணுறோம் என்னன்னு பார்த்ததில்ல. இப்போ கண்டினியூஸாக நான் லீவ் எடுத்து பிள்ளைய படிக்க வைக்கிறேன். ஒரு வாரத்தில் குழந்தைய என்ன படிக்க வைக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு வருஷத்தில் நீ ஒவ்வொரு அரை மணி நேரம் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா குழந்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். இந்த ஒரு வருஷத்துல இந்த ஒரு எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நிறைய டிப்ஸு கொடுத்தீங்க 10th and 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு. ஸோ ரொம்ப நன்றி மேம். கேட்ட உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எனக்கு என்னோட யூடியூப் சேனலுங்கிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 10 பேர் நல்ல விஷயம் அவேர்னஸ், ஏதாவது ஒரு எல்லா ஃபீல்டுலேயும் உள்ள அவேர்னஸ் நம்ம வந்து அவங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அது அந்த வீடியோ பார்த்து ஒரு 10 பேர் அதில் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். யூடியூபில் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். கோவை பிரியா முரளி. ஓகே, கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.